சங்கீதம் 73 43 மாறி மாறி வாசிப்போம். கடைசி வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். வாசிக்கலாம். தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புகிறோம். என் அரணாகிய தேவன் நீர் ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் என் துக்கத்தினுடனே தெரிய வேண்டும். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தையும் என் ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்துக்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா. எல்லாரும் உட்காரலாம். இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போதனைகள். ஒரு பாஸ்டர் எடுத்துக்கிட்டேன் 5 பிரசங்கம் வச்சுருப்பார். அதுதான் ஆயுஷ் முழுக்கும். ஆனால் எழுப்புதல் அப்படி கிடையாது. நீங்கள் உருவாக வளர்ச்சியடைய அதற்கு ஏற்ற ஆலோசனைக்கு ஏற்ப சத்தியங்களை தேவன் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அதான் நமக்கு பெரிய ஆசீர்வாதமே. என்ன? சத்தியத்தின் மூலமாய் ஆத்துமா சீர்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. அதனால் நீங்கள் வளர்ச்சி அடைய நீங்கள் சத்தியத்தில் வித்தியாசமான சத்தியங்களை கேட்டு நீங்கள் வளருவீர்கள். இந்த உலகத்தில் அநேகர் பிரசங்கிப்பதை கேட்டிருக்கிறேன். இப்போ சிறை அப்படின்னு சொன்னால் சிறை எங்கெல்லாம் இருக்குங்கிறத பூரா அப்படியே பிரசங்கம் பண்ணிவிட்டு அந்த சிறையிலிருந்து உன்னை பாதுகாப்பாருன்னு கொஞ்சம் நல்ல கதையும் சொல்லி தன் வாழ்க்கையில் நடந்ததையும் சொல்லி அப்படி சிறைங்கிறத அல்லது மகிழ்ச்சிங்கிறத அல்லது கண்ணீருங்கிறத ஏதாவது ஒரு தலைப்பை எடுத்து அது பேசி முடிச்சிருவாங்க. வேத வசனத்தை மட்டும் பழைய ஏற்பாடு எடுத்துக்கிட்டோன்னா பழைய ஏற்பாடு மட்டும் அல்லலியா தாவீது எப்படிலாம் யுத்தம் பண்ணினார், என்னெல்லாம் செஞ்சாருங்கிறத பேசி முடிப்பார்கள். யோசேப்பின் கதையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கதையோட அப்படி. ஆனால் எழுப்புதல் சத்தியமோ அல்லது சபை அந்த அல்லலியா வேத வசனத்தில் உள்ள சத்தியமோ பழைய ஏற்பாடை புதிய ஏற்பாடோடு கூட ஒப்பிட்டு ஆவிக்குரிய விடுதலையை கொண்டு வருவதற்கான ஆலோசனைகளை கொடுக்க வேண்டும். ஆனால் நிறைய பேர் பிரசங்கத்தை பார்த்துருக்கேன். அப்படியே கதை சொல்வாருங்க, அதட்டுவாங்க, அல்லையா ரொம்ப நடிப்பார்கள். அப்படிலாம் ஸ்டாண்டர்ட் காமெடியெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஆனால் எழுப்புதல் சத்தியமே வித்தியாசமானது. நான் இப்போ ஒரு சத்தியத்தை சொல்ல போகிறேன். 3வது வசனம் வாசிக்கலாம். வெளிச்சத்தையும் ஆமென் சத்தியத்தையும் ஆமென் அனுப்பியருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் ஆமென் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. ஆமென். நல்ல கேளுங்க. வேதம் சொல்லுகிறது சத்தியத்தில் உள்ள வெளிச்சத்தை எனக்கு அனுப்பியார்களோ. சத்தியத்தில் மறைந்திருக்கிற வெளிச்சத்தின் ஆலோசனைகளை எனக்கு தந்து என்னை அல்லலியா பரிசுத்த பர்வதத்திற்கும் அல்லலியா நன்றியோடு கூட துதிக்கிறேன் உம்முடைய வாசஸ்தலத்துக்கும் என்னை கொண்டு போகட்டும். நீங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. வெளிச்சம், கிருபை, இந்த சத்தியம் எல்லாமே இயேசு மூலமாய் வெளிப்பட்டது. சத்தியத்தில் தான் வெளிச்சமே இருக்குது. சத்தியத்தில் தான் உங்களுக்கு வழிகளே இருக்குது. சத்தியத்தை அறிகிறது தான் அறிவு. அநேக வேத வசனமே சத்தியம்னு இருக்குது. வேத வசனத்தில் உள்ள கருப்பொருளை வெளிப்படுத்துவது தான் சத்தியத்தின் வெளிப்பாடு. இது எதன் மூலமாய் வருகிறதுனா நீங்கள் சரியான மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பின் மூலமாய் ரட்சிப்பு, வசனத்தின் மேலே வைக்கிற தாகம், வசனத்தின்படி நடக்க நாம் வாஞ்சியாக இருப்பதின் மூலமாய் நமக்கு வசனத்தில் உள்ள மறைபொருளாகிய கருப்பொருளாகிய சத்தியம் நமக்கு வெளிப்படும். இந்த சத்தியத்தை நீங்கள் அறியதான் உங்களை சுற்றி என்ன நடக்கு, நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும்.
ஒரு ஆள் ஜபசினை இங்கே இந்த கொரோனா பீரியடில் இங்கே வந்துட்டோம், வேலை இல்லை. அவங்க வேலைக்கு கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போனோடனே ஒரு 5 பேர் அவங்க கூட வேலை பார்த்தாங்க. வேலை பார்த்தோன்னா 4 பேருக்கு 100 ரூபாய், ஒரு தொகை சொல்கிறது எவ்வளோ ஞாபகம் இல்லை, 100 ரூபாயும் இவனுக்கு மாத்திரம் 80 ரூபாயும் கொடுக்குறான். இவன் ஒரு நாள் வந்து காணிக்கான் என்கிட்ட, கையை எங்கண்ணா பாருங்கப்பா, அப்படி கையெல்லாம் பொத்துட்டு இந்த சிமெண்டெல்லாம் உடைக்கிறதுக்கு அவ்வளோ சங்கடமாயிட்டு. உடனே நீ போண்டவில்லை, உனக்கு சாப்பாடு நான் தரேன் அப்படின்னு. உடனே அவன் என்ன சொல்கிறான், அது எப்படி நான் வேலை பார்க்காம சாப்பிட முடியாது, 2 பிள்ளைகள் இருக்குது, அவனுக்கு தனியாக வீடு வைக்காச்சு, வீடு ஒத்தி வாடகை தெரியுமா, வாடகை வீட்டில் இருந்தால் தெரியுமா, ஆமாம், உனக்கு வாடகைக்கு தனியாக வீடு எடுத்தாச்சு, நீ இல்லை பிள்ளைகள்லாம் நீங்கள் சம்பாத்தியம் பண்ணி போடணும்னா நான் தான் உங்களுக்கு கொடுக்கணும், என்னால் முடியலை, அதனால் நானே வேலை பார்த்து இது பண்ணிக்கிட்டு தான், இருந்தாலும் பரவாயில்ல வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டான். கையில் எல்லோரும் யோசனை பண்ணுங்க, யார் இவன் போய் கேட்டிருக்கான், என்ன அவங்களுக்கெல்லாம் நான் தான் கூட வேலை பார்த்துருக்கேன், 100னா 100 எவ்வளோ தொகை ஞாபகம் இல்லை, என்ன அவங்களுக்கெல்லாம் 100 ரூபா கொடுக்குறீங்க, எனக்கு மாத்திரம் 80 ரூபா கொடு, அதெல்லாம் உனக்கு போதும். அது உள்ள அடுத்தால ஜெபக்கூட்டம் நடக்குது. எனக்கு காணிக்க 2000 ரூபா கொடுக்குறாங்க, ஒருத்தர் தர மாட்டேங்கியோ 2000 ரூபா கொடுக்காங்களே. எனக்கு இந்த பைபிள் பிடிக்க மாட்டேங்குது, அந்த ரூபாயை எல்லாரும் பார்க்கப்படாதுன்னு பைபிளில் மறைக்க, அது பைபிளை விட வெளியே தென்னிட்டு வருது ரூபா பூரா. எனக்கு வீட்டில் வந்து பட்டுது. கூலிக்காரனுடைய கூலியை சூரியன் அஸ்தமிக்கிறது வரை கூட நீ என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது, உடனே கொடுத்துருன்னு. நான் அப்படிப்பட்ட சத்தியமே தெரியாதவனுக்கு கூட இந்த சத்தியம் வந்து ஆட்டோமேட்டிக்காக புரியும். நீங்கள் சத்தியமே தெரிய வேண்டாம், நீங்கள் தேவனுக்குள்ளே உண்மையாக இருந்தாலே நமக்கு உள்ள படும். உங்களுக்கு வேத வசனமே படிக்க தெரியாத ஆளுக்கும் இவனுக்கு கரெக்டாக கொடுக்கணும், இவனுக்கு ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரு, நம்ம காணிக்க எப்படி உண்மையாக இருக்கணுமோ அது மாதிரி கூலிக்காரன்ட்டு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுமா தெரியாதா? அப்போ நாங்கள் வந்த பிறகு எனக்கு மண்டையில் ஓடுது, ஏதோ சம்திங் ராங்காக இருக்குது அப்படின்னு எனக்கு ஓடுது. அப்போ தான் கண்டுபிடிச்சேன், காணிக்கை யார் கரெக்டாக கொடுப்பாங்க தெரியுமா? தேவனுக்கு பயந்து உண்மையாக இருக்கிறவங்க அப்படியே 10,000 நாள் கையில் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தீமை செய்வாங்க தெரியுமா, தேவனை மறைப்பாங்க தெரியுமா, வஞ்சிப்பாங்க தெரியுமா, அவங்களும் இந்த உண்மையாக எப்படி இருக்காங்களோ அவங்களும் இவங்க கரெக்டாக அதிகமான காணிக்கை கொடுப்பாங்க. யார் உண்மையாக இருக்கவங்களை விட அதிகமாக கொடுப்பாங்க. அல்லேலூயா. இது 2ம் கண்டுபிடிக்கிறது தான் சத்தியம். இதில் 2லையும் நான் ஓட்ட விட்டோம்னா நான் மாட்டிக்கிடுவேன். எனக்கு ஒரு ஆள் வந்து காணிக்கை கொடுத்துட்டு என் மகன் செய்கிற தவறுகளை பூரா நீங்கள் கண்டுக்கிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை எனக்கு. நான் எப்படி ஆள் தெரியுங்களா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நிற்க. எங்கள் சித்தப்பா மாமன்லாம் ஏகப்பட்ட வயக்காடு, எங்கள் அப்பாவும் அவர் கூட தான் பிறந்திருக்காரு, அவருக்கு மட்டும் இவ்வளோ வயக்காடு, என்கிட்ட வயக்காடு இல்லை. என் மனசு நினைக்க தோணுது. ஏன்னா அவர் மட்டும்தான் இவருக்கு அண்ணா அவருக்கு பிறந்தாரா, எங்கள் அப்பா பிறக்கலையா, அப்பா அப்பா சம்பாத்தியம் பண்ணதா, எங்கள் தாத்தா சம்பாத்தியம் பண்ணதானே, இவங்க இப்படி இவ்வளோ வச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு எனக்கு என்ன இந்த செய்தி எங்கெல்லாமா போகும். எங்கள் அக்கா மகா கூட கேட்டிருக்கான் நேற்று அந்த செய்தியை. ரைட்டு, போகட்டும். நான் ஸ்டேட்டஸில் வேறு போட்டு விட்டேன்னா அது போட்டு விட்டது எங்கள் அக்கா மகெல்லாம் கேட்டிருக்கான். எனக்கு நினைக்க தோணுது, இது சரியில்லையேன்னு நினைக்க தோணுது. அல்லேலூயா. அதே மாதிரி நன்றியோடு கூட துதிக்கிறேன். அல்லேலூயா. இது அந்த அதை எப்படி நம்ம வாங்க முடியும்? நம்ம அதே விட்டுட்டு வந்திருக்கோம். ஏன் எதுக்குன்னு கூட கேட்கல. நீங்கள் தர 5000 10,000க்கு நான் வந்து ஏசுநாதரை விற்க முடியுமா? இது நமக்காகாது. நீங்கள் பாவத்தை குறித்து நீதியை குறித்து உங்கள் பிள்ளைகளுக்கு கண்டித்து உணர்த்தினாதான் காணிக்கை ஆண்டு வாங்க கொடுக்க முடியும். இல்லையா? ஒரே ஒரு ஆளை சொல்லுங்களேன். பாஸ்டர்கிட்ட போய் பாஸ்டர் ஏன் பாவியா ஒரு கல்லறையா எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுட்டாங்க. ஞானஸ்தானம் எடுக்காத ஒரு ஆளுக்கு போய் ஞானஸ்தானம் எடுத்து வளையலை கழட்டி கொடுத்து கல்லறை தோட்டத்தை வாங்கின ஆளுக்கு இடம் இல்லைன்ட்டாங்க.
ஞானஸ்தானமே எடுக்காம குறிப்பிட்ட 2 மாசத்துக்கு முந்தி போன ஒரு ஆளுக்கு கல்லறை தோட்டத்தை ரூபாய் வாங்கிட்டு கல்லறை தோட்டத்தை கொடுக்குறாங்க. ஏன்னா அது பெரிய காரியம் கிடையாது. அது இந்த ரூபா வாங்குதாரு, அந்த பாஸ்டர் அவ்வளோ வாங்கிட்டாரு, அந்த திட்டம் போட்ட அதெல்லாம் விடுங்கய்யா. அது தேவனுடைய கணக்கு. நம்ம என்ன கணக்குன்னா ஆத்துமாக்கள் வஞ்சிக்கப்படுறாங்களோ அதான் கணக்கு. அல்லேலூயா. அப்போ எதுங்கிறது சத்தியம் உங்ககிட்ட இருந்தால் தான் எது சரி எது தவறுன்னு புரிய முடியும். எது சரி. ஒரு ஆள் இருக்காரு, வேறு மணின்னு ஒரு பிரதர், பாளையங்கோட்டையில் தச்சநல்லூர்லேருந்து வர்றாரு. பைபிளோ எதை பற்றியும் தெரியாது. வீட்டில் பைபிள் எடுத்துலாம் கொண்டுட்டாங்க. வீட்டம்மா ஏதோ சண்டை போடுதாங்க, ஏன்டா இது எனக்கு அதுக்காக ஜெபம் பண்ணுங்க பாரு. வார நேரம் பூரா எனக்கு 100 ரூபா கொடுப்பாரு. எப்போ வந்தாலும் சரி ஒரு 100 ரூபா பைபிளில் வச்சுருவார். நான் வேண்டாமா ஞானஸ்தானம் எடுக்காத ஆள்கிட்ட, தேவ சத்தியத்தை தெரியாத ஆள்கிட்ட அல்லையா நான் வாங்கிறது கிடையாது. அவனு இல்லை நான் காணிக்கன்னு வேண்டாம் நீங்கள் வச்சுக்கிடுங்க அப்படின்னு கொடுப்பாரு. நம்ம அவ்வளோ தூரம் கொடுக்கும்போது வாங்காமல் இருக்கக்கூடாது. ஏன்னா என்ன சொல்ல, அந்த 10,000 காட்டில் 100 ரூபா எனக்கு ஆசீர்வாதமானது, எனக்கு 10,000 தீமையானது. அவங்க கொடுக்குற 10,000 அதே வியாதி அதே பிரச்சனை என் வீட்டில் வந்து நிற்கும். யார் போய் சொல்வா? இது தெரிகிறது தான் சத்தியம், இது தெரிகிறது தான் வெளிச்சம். அல்லேலூயா. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், அங்கங்கே போகக்கூடாது. மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 5வது அதிகாரத்தில் வரும். மத்திய எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். நாற்பத்தி 39வது வசனத்திலிருந்து யாராவது வாசிங்க பார்ப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 39வது அதிகாரம் 5வது அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆமென். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஆமென். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறவனுக்கு அங்கேயும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் பலவந்த பண்ணினான், அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் போனாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். போதும். யாரும் அலைச்சு போயிட்டு இருக்கோம். போய்கிட்டு இருக்கும்போது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அந்த கடையில் போய் ஒரு சாமான் வாங்கணும் அப்படின்னு ஒருத்தர் கூப்பிடுறான். 1 மைல் தூரம் கூப்பிடுதான். இவன் என்ன சொல்லணுமா, ரயில்வே ஸ்டேஷனில் மாவடி காலில் இருக்க கடைக்குனாலும் நான் அவன் கூட யாரையா சொல்லுவா? இது சத்தியம் வேற. நீ உன்கிட்ட கடன் வாங்க வர்றான், அவனுக்கு கடன் கொண்டு முகம் கோணாது, முகம் கூட போட கூடாதான், உடனே கடன் கொடுத்துடணுமா? வாத்தியார் ஒரு கண்ணத்தில் இருந்தால் மறுகணத்தை கண்ணையும் அடிங்கன்னு சொல்லணும். அப்படி எழுதிருக்கு. இந்த கணத்தில் அடித்தால் அந்த வலது கண்ணத்தில் அடித்தால் இடது கண்ணத்தை இதையும் காட்டி அடிங்கன்னு சொல்லணும். இதுக்கு அர்த்தம் அது அல்ல. அல்லேலூயா. இதுக்கு ஒரு சத்துருக்களை சிநேகிப்பாயா வேணா. ஒருத்தன் நம்மளுக்கு சத்துருவா இருந்துகிட்டு இருக்கான், வாடியப்பா நான் சிநேகிக்கேன் வான்னு சொல்ல முடியுமா? கடன் கட்டாமனா பிரதிபலனே எதிர்பார்க்க கூடாதான், அவன் முகம் போடக்கூடாதான், முகம் கூட போடக்கூடாது. உடனே கடன் காட்டாமனா உடனே தூக்கி கொடுத்துடணும். இதுக்கு பேரு சத்தியம் பேரு. இந்த சத்தியத்தை நீ யாருக்கு இந்த இதில் உள்ள அர்த்தங்கள் புரியும்னா, நீ சரியானபடி மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று ஆவியானவர் நடத்துதலை பெற்றாதான் அவர் தான் இந்த சத்தியத்தில் உள்ள வெளிச்சத்தை உனக்கு வெளிப்படுத்துவார். அநேக காரியங்களுக்கு நம்ம குடும்பங்களில் முடிவு எடுக்க முடியாது.
நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று பரிசுத்தாவியின் நடத்தை பெற்றாதான் உன் மனசில் வந்து இவ்வளோ நீ இப்படி செய்யணும். நீங்கள் எழுதியிருக்க அப்புறம் மாறுபாடாக எழுதியிருக்கு, செய்ய முடியாததை எழுதியிருக்கு. ஆமென். செய்ய முடியாத எழுதியிருக்கு. இதுக்கு அர்த்தம் இந்த அர்த்தம் கிடையாது. இதுக்கு நான் 1 மைல் தூரம் போகணுன்னா நான் என்னது அச்சம்பட்டி கூட வரந்தனி ஒருத்தன் கூப்பிடுதாம்னா இல்லை நான் கடைநல்லூர் வரையும் அவங்க கூட வரதான் செய்வேன்னு போக முடியுமா? அல்லேலூயா. ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு பலனை பெற்றான். அந்த தேசத்தில் அவன் பழகி பெருகினதுனால இந்த இடத்த விட்டு போயிருங்கன்னு சொன்னாங்க. அவன் உடனே இடத்த விட்டு காலி பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு போனான். அங்கே இடத்துல போய் பார்த்தா ஆபிரகாம் துறவு வெட்டியிருந்ததெல்லாம் மூடி போட்டிருந்தாங்க. அதை துறவை தோண்டினான். தண்ணீர் வந்தது. தண்ணீர் வந்தவுடனே பெலிஸ்தர்கள் பூரா அவனை எதிர்த்தார்கள். அவன் அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு பெயர்ந்து போனான். அங்கேயும் போய் துறவு தோண்டினான். அதுவும் ஆபிரகாம் தோண்டின துறவு தான். இவங்க தூர்த்து போட்டிருந்தார்கள். அதை தோண்டினான். அதை தோண்டும் போதும் அங்கே பயங்கரமான எதிர்ப்பு உண்டானது. அதுக்கு என்ன பேர் விட்டான்? ஏசேக் என்று பெயரிட்டான். அதுக்கப்புறம் நான் இன்னொரு இடத்துக்கு அங்க இன்னும் விலகி போனான். அங்க ஒரு இடத்துல துறவை தோண்டினான். அங்கேயும் எதிர்ப்பு இருந்தது. அதுக்கு பேரு சித்தனா என்று பெயரிட்டான். அல்ல, அங்க எதிர்ப்பு இல்லை, சித்தனா என்று பெயரிட்டான். ஏன் எவ்வளவு தூரம் போனான்? அதுக்கப்புறம் சித்தனாக்கு அப்புறம் ரெகபோத், அங்க எதிர்ப்பே இல்லை, ரெகபோத் என்று பெயரிட்டான். ஏன் இவ்வளவு போடணும்? யாரு தோண்டின இடம்? அவ அப்பா தோன்றின இடம். அவ அப்பா தோண்டின இடத்தை இவன் தூர்த்து போடுதான். போங்க. இதுக்கு பேர் தான் அங்க 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 பதில் சொல்றாரு. எங்க மத்தையில் போய் பதில் சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு விரோதமா வர்றத நீ தேவனை நம்பி தேவனை சார்ந்து விலகி செல்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் சத்தியம். அது சத்தியம் வந்த பிறகுதான் அதுக்கப்புறம் எதிர்ப்பே இல்லைன்னு வேணும் சொல்லுது. அதுதான் வெளிச்சம். தீமையோடு நீ என்ன செய்ய வேண்டாமா? எதிர்த்து நிற்காதே. அப்படிதான் எழுதிருக்கு. இன்னைக்கு சங்கீதத்தை பார்ப்போம். சங்கீதம் 43 முதல் வசனம், நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். அது சொல்லிட்டு தான் இந்த மற்ற காரியங்களை எழுதுறாரு. அல்லையா, அந்த சத்தியத்தில் உள்ள வெளிச்சம் தெரியணும். ஒரு ஆள் பேசதான் செய்து உங்களுக்கு பதில் சொல்லுக்கு சத்தியத்தின் பாதை தெரியணும். சகிச்சுக்கிட்டே போகணும்னு சொல்லல. அல்லேலூயா. நீ சத்தியத்தின் வெளிச்சம் வரணும். பல இடங்கள்ல ஏமாத்தினதெல்லாம் பார்த்தா பயங்கரம். எங்க வய 6 மரக்காப்பாடு, அவங்க சித்தப்பா வய 12 மரக்காப்பாடு பக்கத்திலே. 2 பேரும் ஒரே ஓடையில தான் தண்ணி பாய்ச்சணும். நான் அநேக நேரம் பார்ப்பேன். அந்த வயல் சதுரமான வயல், நல்ல நல்ல அதாவது தண்ணி பாய்ச்சதுக்கோ தண்ணி வடிய வைக்கோ நல்ல இடம், நல்ல மண். எனக்கு வயிற்றுச்சலாக இருக்கும். நான் பாரு இதானே அப்படின்ட்டு. ஆனால் அப்போ தான் தேவனுக்குள்ளே வர்றேன். எங்கள் ஆட்சி, எங்கள் தாத்தா நான் உரிமை கொண்டாடுறேன். இந்த இடம் எங்கள் ஆட்சியும் தாத்தாவும் அல்லையா சம்பாத்தியம் பண்ண இடத்துல என் கால் வைக்க முடியலையே. யாரோ பறிச்சுக்கிட்டாங்களே. அப்போ நான் தேவனுக்குள்ளே வந்ததுனால இந்த இடத்தை இவர் பிடிங்கிட்டாரு. எனக்கு யார் தருவா? தேவன் தருவார். எனக்கு இவர் வஞ்சித்துட்டாரு, தேவன் பாதுகாப்பார். எனக்கு இவர் துரோகம் பண்ணாரு, எனக்கு இதுதான் சத்தியம். யாரு நமக்கு பாதுகாப்பு? தேவன். இந்த சத்தியத்தின் வெளிச்சம் உங்களுக்கு வரணும். அல்லேலூயா. சத்தியத்தின் வெளிச்சம் வரணும். ஒவ்வொரு காரியத்திற்கும் தாற்பயம் இருக்கிறது, ஒவ்வொரு காரியத்துக்கும் சத்தியம் இருக்கிறது. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிற அநேக காரியங்களுக்கு சத்தியங்கள் இருக்கிறது. கல்லை கேட்டால் அவர் என்னத்தை தரமாட்டார்? அப்பத்தை தரமாட்டார். மீனை கேட்டால் கல்லை கொடு, அதான் தரமாட்டாருன்னு. மீனை கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்டார்.
அல்லேலூயா. இதெல்லாம் மீன் கேட்டால் பாம்பையா கொடுப்பாரு, கல்லையா கொடுப்பாரு, ஆனால் அவர் அப்பத்தையா கொண்டு கொடுப்பாரு. அப்பத்தை கேட்டார், ஒரு கல்லை கொடுக்க மாட்டாரு, அப்போ அப்பத்தையா கொடுப்பாரு. என்ன முழிக்க? மீனை கேட்டா மீனை கொடுக்க மாட்டார், பாம்பையும் கொடுக்க மாட்டாரு, ஆனால் மீனை கொடுப்பாரா? சரியா கேளியா? நாளைக்கு எனக்கு மீன் தாரு ஆண்டவரேன்னு சொல்லிக்காடு, சாம்பார் தான் தருவார். ஏன் அங்க அப்படி எழுதியிருக்கப்போ? இதுல உள்ள தாற்பயம் வெளிச்சம் தெரிஞ்சிட்டுனா உங்களுக்கு வெளிச்சம் உண்டாயிரும். மீன் கேட்டா மீனை தான் கொடுப்பாருன்னு எழுதியிருக்கு. அதுக்கு அது எதுக்கு எழுதியிருக்காருன்னா, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க நல்ல ஈவை செய்ய அறிந்திருக்கிறதுக்கு அது உதாரணம். எது உதாரணம்? உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை செய்ய அறிந்திருக்கிற போது பரமபிதா இதெல்லாம் தந்து பரிசுத்தாவியை தருவது அதிக. அதுக்குதான் அது தாற்பயமாக எழுதப்பட்டிருக்கு. இந்த தாற்பரிய சத்திய மறைபொருள் எல்லாம் கண்டுகிட்டே, தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள் சகலமும். என்ன ராஜ்யம்? தேவனுடைய ஆளுகை. நீ என்ன செய்யணும்? நீ என்னை ஆளுமையான்னு சொல்லணும். அவர் நடத்துதலுக்கு நம்ம உள்ள போனோம். அப்போ சகலமும் உலகத்தில் உள்ளதெல்லாம் என்ன செய்யப்படும்? கூடவே கொடுக்கப்படும். இந்த சத்தியம் அல்லேலூயா உங்களுக்கு தீமையே கிடையாது, மாறுபாடான கருத்தையும் போதிக்காது. இன்னைக்கு பூராமே சத்தியமே கிடையாது. பெரிய பெரிய ஊழியர்கள் பேசுறதான் பார்த்துருக்கேன், சத்தியமே கிடையாது. அவங்க பாட்டில் வசனத்தை பச்சையா அப்படி கொடுப்பாங்க. சத்தியம் என்பது சிலுவையில் வேக வைக்கப்பட்டு நமக்கு சத்தியமாய் அல்லேலூயா பக்குவப்பட்டு கொடுக்கப்படுகிறது. இதை நான் புரிஞ்சிக்கணும். நான் சொல்லுறது இப்பவுமே எத்தனை பேர் புரிஞ்சிருக்கீங்கன்னு தெரியல. நீங்கள் செல்லில் கேட்குறவங்க புரிஞ்சுக்கிடுங்க. ஆனால் அந்த தாற்பயத்தை மற்றவர் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறுகண்ணத்தை காட்டுன்னா என்ன அர்த்தம்? சகிச்சு போனார். என்ன அர்த்தம்? அந்த இடத்த சகிச்சு போய்க்கோன்னு அர்த்தம். இப்படி பல காரியங்கள் மறைபொருளாக இருக்குது. இது யார் உங்களுக்கு வெளிப்படுத்துவார்? நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு இந்த சத்தியத்தை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வேத வசனத்தில் மறந்திருக்கிற அநேக கருப்பொருளை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அப்படி வெளிப்படுத்தினார்னா என்ன நடக்குமா? வாசிப்போம். சங்கீதம் 43:3 அவைகள் என்ன செய்யும்? நடத்தும். என்னை நடத்தும். உங்களுக்கு தாற்பயம் தெரியணும், கருப்பொருள் தெரியணும். நான் இப்போ ஜெபர்சனுக்கு கொடுத்த சம்பளத்தையும் இந்த காணிக்கையும் ஒப்பிட்டு பார்த்து சத்தியத்தோடு ஒப்பிடுகிறேன். சத்தியம் என்ன சொல்லுது? கூலியை நீ வச்சிருக்காதுன்னு சொல்லுது. இங்கே பார்த்தா இப்படி ரூபா அப்படி கிடைக்கு. அப்போ ஏதோ உள்ள என்னமோ நினைச்சது நடக்கு. இதை நீங்கள் கண்டுபிடிக்க தெரியும். இதுன்னா நான் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை, எனக்கு நடந்த காரியத்தை சொல்ல, உங்கள் வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இப்படி அறியக்கூடிய பலன் உங்களுக்கு வேணும். அல்லேலூயா. அறியக்கூடிய பலன் ஒவ்வொன்றுக்காக வேணும். ஒரு ஆள் எனக்கு 10,000 ரூபா கொண்டு வந்து காணிக்க கொடுக்கியா, உடனே அவ்வளவு திங்க் பண்ணி பார்ப்பேன். இவர் எதுக்கு கொடுக்காரு, ஏன் கொடுக்காரு, இவருடைய தன்மை என்ன, பக்தியின் தன்மை என்ன, இவர் எவ்வளவு கிறிஸ்துவை பின்பற்றுகிறாரு, அதெல்லாம் எல்லாம் கவனிப்பேன். ஆனால் இதுவும் இந்த போலியாக இருக்காங்கல்ல, அவங்க நம்மளை தூக்கி வைக்கிறத பார்த்தா எங்கேயோ வைப்பாங்க. தேவனோடு இணையாக வச்சுருவாங்க நம்மளை. நீங்கள் பேசும்போது அப்படியே சத்தியம் அப்படியே வெளிப்பட்டுதுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதால என்ன நடக்கு? அவர் என்னை நடத்தி பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலத்திற்கும் நம்மை என்ன செய்யும்? கொண்டு போய் விடும். அல்லேலூயா. நீங்க சத்தியம் அறியாம நடந்தீங்கன்னா பிசாசின் தாக்குதலோட இருக்கும். அதெல்லாம் மாம்சீகமா இருக்கும். பொய் சொல்லக்கூடாது அநேக பிரசங்கிக்கிறாங்க. அது என்ன எப்படி சொல்லணும்னா, அங்கே பொய் சொல்லக்கூடாதுங்கிறதே பொய் சொல்லக்கூடாது, அவன் பொய் சொல்லல, இவன் பொய் சொல்லல, நீ பொய் அது தெரியுமையா? பொய் சொல்லக்கூடாதுன்னு யாருக்கு தெரியாது? நீ பைபிள் படிக்காதவனுக்கே பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியுமா? தெரியாதா? பைபிளே படிக்கல அவனுக்கும் பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும்.
ஆனால் இந்த பொய் பேய், அந்த பொய் ஒரு மனுஷனை பிடிச்சிருக்கு, அது கற்பனையில் ஒன்று, பட்டுக்கட்டளையில் ஒன்று, அதிலிருந்து அவனை வெளியே கொண்டு வர்றதுக்கு என்ன தாற்பயம்? அதுதான் என்னது சத்தியம், அதுதான் சத்தியம். அந்த பொய்யிலிருந்து அவனை வெளியே கொண்டு வரணும், எண்ணங்களை ஆளுகிற பொய் சக்தியிலிருந்து அவனை வெளியே கொண்டு வரணும், அதுதான் சத்தியம். அநேகருக்கு அந்த காரியங்கள் புரிய மாட்டேங்குது. அதனால் அவங்க பரிசுத்த பர்வதத்திற்கோ தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்திற்கோ அவங்களால வர முடியலை, வரவே முடியலை. நிறைய பேர் பிரசங்கம் பண்ணதை பார்த்துருக்காங்க, வசனத்தை பூரா அலசி வச்சுக்கிட்டு, அந்த பேதுரு அப்படி செய்தார், அல்லலியா யோசேப்பு இப்படி செய்தார், தாவீது இப்படி செய்தார், அல்லலியா யெரொபெயாம் எப்படி செய்தார், ரெகொபெயாம் எப்படி செய்தார் அப்படின்னு ஒரு ஆள் பிரசங்கிட்டே போறார். இன்னொரு ஆள் எப்படி பிரசங்கிக்கிறார் தெரியுமா? முகத்து கழுவிட்டு வாங்க போய், இருக்கிறது 5 பேர், 5 பேரில் ஒரு ஆளுக்கு அண்ணன் சிக்கு சிக்குன்னு ஒன்றுன்னா சோபியாட்டு சொல்லணுமா? இந்த சத்தியத்தின் தாற்பயத்தை புரிய தெரியணும். புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வெளிச்சம் உண்டாயிரும். அதுக்காக தான் நான் இவ்வளோ பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கேன். முதல்ல நான் ஒன்றுமே செய்ய வேண்டாம். நீங்கள் ஒரு காரியம் நடக்கா, அந்த காரியத்தை எடுத்து பைபிளோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தாலே உங்கள் அநேக ஆலோசனைகள் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். முதல்ல நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கணும், நடக்கிற காரியத்தை எடுக்கணும், பைபிளுடைய வசனத்தோடு ஒப்பிடணும். சொல்லுது புரியுதா? அப்படி ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும். அந்த பதில் தான் சத்தியம். அல்ல, நம்ம எல்லாருக்கும் வசனம் தெரியும், எல்லாருக்கும் ஓரளவு குறிப்பிட்ட அளவுக்கு வசனம் தெரியும். ஆனால் அந்த காரியத்தின் தாற்பயத்தை புரியணும். என்ன தாற்பயம் புரியணும்? ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லுங்களேன். அலைஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லு. ஐயோபம் போக்கு போல இருக்க போக்கு போல இருக்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. உங்களுக்கு வசனம் என்ன சொல்றது? அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் அவங்க தான் முதல்ல கணவன் மனைவி. அவங்களுக்குள்ள பிரச்சனை எப்படி வந்தது? பிசாசு அந்த சர்ப்பத்தி மூலமாக வந்தது. சர்ப்பத்தி மூலமாக எப்படி வந்தது? ஆண்டவர் விளக்குன கனியை சாப்பிட்டார். அவர் வந்து கேட்குறாரு, ஆதாம்கிட்ட வந்து கேட்குறாரு. அவன் ஆமாம் நான் சாப்பிட்டேன்னு ஒத்துக்கல. அவன் யாரை சொல்லுதான்? ஆண்டவரை சொல்லாம குற்றவாளியாக இருக்கான், நீ தந்த ஸ்திரீ. ஆனால் ஸ்திரீ என்ன சொல்லுதா? நம்ம வீட்டில் நடக்கான்னு பார்த்துக்கணும். நம்ம கணவன் மனைக்குள்ளே நடக்கிறத இதோடு ஒப்பிடணும். நான் சொல்கிற காரியத்தோடு நான்லாம் கரெக்டாக தான் இருக்கேன், என்னை யார் வஞ்சித்துட்டா? சர்ப்பம் தான் வஞ்சிட்டு அப்படின்னு சொல்லுது. அல்லையா? அப்போ கணவன் மனைவிக்குள்ள உள்ள பாவத்தை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஒத்துக்கிட மாட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் தாற்பயத்தை அப்படியே கணக்கு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு சத்தியம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். மொத்தத்தில் சாந்தம் மனத்தாழ்மை இருந்தாலே எல்லா காரியத்தையும் நீங்கள் ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா. சாந்தம் மனத்தாழ்மை. நீங்கள் பாட்டில் காது கேட்க செவிடனாகவும், கண் பார்க்க குருடனாகவும், வாய் பேசாத ஊமையானாகவும் என்ன செய்யணும்? மாறிடும். அது எப்படி ஆக முடியும்? அவர் வாய் திறவாத, அவர் வையப்படும் போது பதில் என்ன செய்யல, வையல. அதே மாதிரி இருந்துடணும். சிலர் பேசவே செய்யாது, பேசினா ஒரு வார்த்தை பேசினாலும் கரெக்டாக பேசணும். அல்லேலூயா. இதெல்லாம் காரியம். நீங்கள் இதெல்லாம் வீட்டில் நடக்கக்கூடிய காரியத்தை எப்படி சத்தியத்தை கொண்டு வரணுங்கிறத சொல்லிகிட்டு இருக்க. அதுதான் உங்களை பரிசுத்த பர்வதத்திற்கும் திரும்ப தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலத்துக்கும் கொண்டு போய் நிறுத்தும். நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிச்ச பிறகு உங்கள் ஆத்மாவில் வர்ற சந்தோஷம் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் உலக மேன்மையை, உலகத்தில் என்ன நினைப்பான், உலகத்தில் நம்மளை இப்படி கிங்குன்னு நினைக்கணும் அப்படிலாம் நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னா இதில் தோற்று போயிடுவீங்க.
பிசாசோட யுத்தம் பண்ணதில்லை என்ன செய்வீங்க? எவன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு யார் இருக்கணும்? தேவன் தான் போதும். அந்த லைனுக்கு மாத்திரம் வந்துட்டீங்கன்னா எல்லாரையும் ஜெயிச்சிருவீங்க. ஆமென். இந்த சூடு சொரணை இதெல்லாம் என்ன செய்யணும்? உறுத்துறணும், இல்லைன்னு மாதிரி ஆயிடணும். அப்படி ஆனதுன்னா எல்லா காரியத்திலையும் நீங்கள் ஜெயிச்சிடலாம். இயேசு அப்படி தான் இருந்தார். இயேசு அவர் அடிக்கப்படும் போது, அவரை துப்பப்படும் போது இவங்களை பார்க்கவே இல்லை. அவர் எங்கே பார்த்துக்கிட்டு இருக்காரு? பிதாவை நோக்கி பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. என்ன செஞ்சாலும் அவர் அசையவே இல்லை. அந்த அளவுக்கு நீங்கள் இருந்துட்டீங்கன்னா சத்தியம் உங்களுக்கு கிடைச்சிடும். சத்தியம் தான் உங்களை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. இந்த சத்தியம் 5வது வசனம் 4வது வசனம், அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்திற்கு பிரவேசித்தேன். ஆமென். அது வேதம் சொல்லுது, வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கு போயிடுவேன், பாதத்தண்டைக்கு போயிடுவேன். அவர் பெறுகிற மன மகிழ்ச்சிக்குள்ள நான் போயிடுவேன். உலகத்து மனுஷன் அவன் சத்தியத்தில் நடக்கல, சத்தியம் இல்லை, ஆனால் ஞானமாய் நடக்கும். உலக ஞானத்தில் ஜெயலலிதா இருக்காள்ல, அவர் ரூமில் இருப்பா, ஏசியெல்லாம் போட்டிருக்கோம், உள்ளே யாருமே போக முடியாது. வெளியே ஒரு மணி அடிப்பா, அங்கே உள்ளே இருந்து வெளியே இருந்து வரவன் முகத்தை பார்க்கக்கூடாது, கீழே குனிஞ்சிக்கிட்டே தான் போகணும். அவனை பற்றி டீட்டெயிலில் பூரா சொல்லிடுவான். 234 தொகுதியிலையும் ஆளை நிப்பாட்டிட்டு 234 தொகுதியில் உள்ளவன் இது என்ன ஜாதி, இவன்ட்ட எவ்வளோ படிச்சிருக்கான், என்ன பலன் இருக்குது, எல்லாத்தையும் அவன் பாட்டில் கடகடன்னு சொல்லுவான். அவன் பைபிள் படிச்சிருக்கான்னு சொல்லலை, அவனுக்கு என்ன ஞானம்? உலக ஞானம். இவனை நிப்பாட்டுனா, இந்த தொகுதியில் நிப்பாட்டினா இவன் சாதிக்காரன் 5 லட்சம் ஓட்டு இருக்கு, இவன் 3 லட்சம் ஓட்டு வாங்குவான், இதில் 1 லட்சம் ரூபா ஓட்டு குறையுது, அப்படி இந்த காரியத்தை செஞ்சால் 1 லட்சம் ஓட்டு கிடைக்கும், இவனை நிப்பாட்டணும், எல்லாத்தையும் அவன் எழுதி வச்சிடல, கடகடன்னு சொல்லிடுவான். ஆமென். வீட்டில் கடுகு இருக்கா? சீரகம் இருக்கா? புளி இருக்கா? எவ்வளோ இருக்கும்? அவள் 234 சொல்லுதா? நம்ம கடுகு உளுந்து பருப்பு கூட எவ்வளோ இருக்குன்னு நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. தோரம் பருப்பு இருக்கான்னு தேட வேண்டி இருக்கு. அது உலக ஞானம். நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற ஞானம் சரியானபடி பிசாசையும் பிசாசின் கிரியைகளையும் அதை ஜெயிக்கக்கூடிய தேவ சத்தியங்களையும் விசுவாசத்தையும் பலத்தையும் பெற்றால்தான் எங்கே பரிசுத்த பருவத்துக்கு போக முடியும், தேவன் தருகிற மகிழ்ச்சிக்குள்ளே போக முடியும். அல்லேலூயா. அதுதான் ஏன் வெளிச்சம். நான் இப்போ சொன்னோம்னா இதுதான் வெளிச்சம். இந்த வெளிச்சம் வந்ததுன்னா நீங்கள் அடுத்தவன் மதிக்கணும், அடுத்தவன் நம்ம வசதி பேசணும்லாம் நினச்சிங்கன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது. அது இருள். அது என்னது? இருள். அடுத்தவன் புகழுன்னு நினைக்கிறதெல்லாம் இருள். எனக்கு தேவன் எனக்கு புகழ்ந்தா போதும், தேவன் என்னை மதிச்சா போதும்னு நினைக்கிறேன்னா அது வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். இதெல்லாம் காரியம், இதுதான் உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சிக்குள்ளே கொண்டு போவோம். இதுதான் வெளிச்சம். அதனால் இதை பின்பற்றுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்போம்.